கதைகள் சுவையோடு சுகமாக உருவான கதைகள். குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில் இன்னைக்கு நான் வாசிக்க போகிற நூல் மயில் போட்ட கணக்கு. சிறார் கதைகள் தொகுப்பான இந்த புத்தகத்தை எழுதியவர் மோ. கணேசன் அவர்கள். இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம். இந்த புத்தகத்தில் மொத்தம் 10 கதைகள் இருக்கு. அதிலிருந்து தினம் ஒரு கதையா நம்ம பார்க்கலாம். கதை 1. மழையும் ஆடுகளும். ஓங்கி உயர்ந்திருந்தது ஆனைவாரி மலை. அந்த மலையின் ஓரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார் வீராசாமி. அவருக்கு 76 வயது இருக்கும். அவரிடம் 12 ஆடுகள் இருந்தன. தினமும் ஆடுகளோடு மலைக்கு வந்து விடுவார். மலை மீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருப்பார். மலைப்பகுதியிலிருந்து வீட்டிற்கு சென்று வர வேண்டுமென்றால் 1 மணி நேரம் ஆகிவிடும். மலையில் பாம்புகள், முயல்கள், நரிகள், கரடிகள், யானைகள், காட்டுப்பன்றிகள், குரங்குகள், கீரிப்பிள்ளைகள் என பலவித விலங்குகள் சுதந்திரமாக சுற்றித் திரியும். அதனால் அவர் ஆடுகளை தனியே விட்டுவிட்டு எங்கும் செல்ல மாட்டார். அவரது காலத்தில் வசதி இல்லாததால் அவரால் படிக்க முடியவில்லை. அவரது ஒரே மகனான மோகனனை பள்ளிக்கு அனுப்பினார். அவரோ வாத்தியார் அடிச்சிட்டாருங்கிறதுக்காக பள்ளிக்கூடமே போகாம மளிகை கடை வச்சுட்டாரு. வயசான காலத்துல வீராசாமியால வீட்டுல சும்மா இருக்க பிடிக்காம ஆட்டுக்குட்டிகளை வாங்கி வளர்த்து பெருசானதும் அதுங்களை விற்கிற வேலையில இறங்கிட்டாரு. அவரது மகன் மோகன் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் வீராசாமி கேட்பதாக இல்லை. ஆடுகளை ஓட்டிக்கொண்டு காலையில் மலைப்பக்கம் கிளம்பினார் என்றால் சாயங்காலம் தான் வீடு திரும்புவாரு. சாப்பாடு கூட எடுத்துட்டு போக மாட்டாரு. பசிச்சா மலையில விளையிற மாம்பழங்கள், கொய்யாப்பழங்கள், சீதாப்பழங்கள் இது எல்லாத்தையும் பறிச்சு அவரே சாப்பிட்டுப்பாரு. மலைக்கு ஒருவேளை யாராவது வேட்டையாட வந்தா அவங்கள தடுத்து நிறுத்தி சண்டை போடுவாரு. காட்டு விலங்குகள் நாட்டோட பெரும் செல்வம். இயற்கை சமநிலைக்கு அந்த உயிர்கள் தேவைன்னு சொல்லி அவங்கள விரட்டி அடிச்சிடுவாரு. அன்னைக்கு அவருக்கு ரொம்பவும் பசி எடுத்தது. சுத்தி முத்தியும் பார்த்தாரு. எங்கேயுமே பழங்கள் கூட கிடைக்கல. மலையோட ஓரத்துல குச்சிக்கிழங்கு செடி வளர்ந்திருந்தது அவரோட ஞாபகத்துக்கு வந்தது. கூடவே அவரோட பேரன் கணேசனும் ஞாபகத்துக்கு வந்தான். நகராட்சி நடுநிலை பள்ளியில 6ஆம் வகுப்பு படிக்கிறான். அவனுக்கு தாத்தா வீராசாமினா அவ்வளவு பிரியம். அவருக்கோ அதை விட பிரியம். அவரது மனைவி அங்கம்மாள் இறந்து போனதுல இருந்து அவருக்கு இருக்கும் மிகப்பெரிய பேச்சு துணையும் அவரோட பேரனான கணேசன் தான். கேள்வி கேட்டே தொலைச்சி எடுத்துடுவான். அவனோட அப்பா மோகன்கிட்ட போய் ஏதாச்சும் கேட்டா, எனக்கு வேலை இருக்கு, நீ போய் உங்க தாத்தா கிட்ட கேளு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுவாரு. அவனோட அம்மா கிட்ட போய் கேட்டாலும் அதே கதை தான் சொல்லுவாங்க. அதனால எந்த சந்தேகம்னாலும் நேரா அவனோட தாத்தா வீராசாமிகிட்ட தான் போய் கேட்டு தெரிஞ்சுப்பான். தினம் பள்ளியில என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அத அவனோட தாத்தா கிட்ட வந்து சொல்லிடுவான். பள்ளிக்கூடம் முடிஞ்சதும் வீட்டுக்கு வந்ததுல இருந்து நைட்டு தூங்குற வர அவர் கூட தான் இருப்பான். அன்னைக்கு ஒரு சனிக்கிழமை. வீராசாமியோடு கணேசனும் ஆடு மேய்க்க வருவதாக சொன்னான். படிக்கிற பையனுக்கு எதுக்குப்பா ஆடு மேய்க்கிற வேலை, நீ வீட்லயே இருப்பா அப்படின்னு வீராசாமி சொல்லிட்டாரு. தாத்தா, நான் ஒன்றும் ஆடு மேய்க்க வரல. அம்மாவும் அப்பாவும் வீட்டில் இருக்க மாட்டாங்க. நான் மட்டும் வீட்டில் தனியாக தானே இருக்கணும். அதான் உங்க கூட வரேன்னு சொல்றேன். கூட்டிட்டு போங்க தாத்தா என்றான் கணேசன். சரி வா போலாம் என்றபடியே ஆடுகளோடு அவனையும் கூட்டிக் கொண்டு சென்றார். போற வழியில ஐயாவு என்பவர் அவரது வயல்ல குச்சிக்கிழங்குகளை பிடுங்கிட்டு இருந்தாரு. வீராசாமி போறத பார்த்து, ஏ வீராசாமி மாமா, உங்களை தான் பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க என்றார் ஐயாவு. என்ன விஷயம் சொல்ல ஐயாவு என்றார் வீராசாமி. நான் வயல்ல நெல்லு விதைக்கலாம்னு இருந்தப்ப நீங்க தான் இந்த முறை நெல்லு வேணாம், வயல்ல மண்ணு நல்லா கருத்து இருக்கு, குச்சிக்கிழங்கு விதைச்சிடு, விளைச்சல் நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே, உங்க பேச்ச கேட்டேன். இப்போ கிழங்குங்கள்லாம் நல்லா விளைஞ்சிருக்கு மாமா, இந்தாங்க பிடிங்க என்றபடி நன்றாக விளைந்திருந்த குச்சிக்கிழங்கை செடியோடு பிடுங்கி அவரது கையில் கொடுத்து அனுப்பினார் ஐயாவு. அன்பாக கொடுத்த குச்சிக்கிழங்கினை அப்படியே செடியோடு தூக்கியபடியே மலைக்கு வந்து சேர்ந்தார்கள். ஆடுகளை மேய விட்டார் வீராசாமி. பசி எடுத்தப்ப வேர்பகுதியில இருந்த கிழங்குகளை வெட்டி 2 பேரும் சாப்பிட்டாங்க. கிழங்குகள் மிகவும் ருசியாக இருந்துச்சு. அவங்க சாப்பிட்டது போக கிழங்குகள் மிச்சம் இருந்தது. ஏன் தாத்தா, கிழங்குல தான் விதையே இல்லையே, இந்த கிழங்கு எப்படி வயல்ல விதைக்கிறாங்க என்று தனது கேள்விகளை ஆரம்பித்தான் கணேசன். அதுவாடா, இதுக்கு விதையே தேவையில்லை. இதோ இருக்கே கிழங்கு செடியோட குச்சி,
அதை துண்டு துண்டா நறுக்கி வயல்ல நட்டு வச்சா போதும். 3 மாசத்துல கிழங்கு விளைஞ்சிடும். ஓ, அப்படியா தாத்தா? நாம இப்ப கிழங்குல வெட்டி எடுத்துட்டோம். இந்த இலைகளை ஆட்டுக்கு கொடுத்துட்டோம். இப்ப இந்த குச்சி மட்டும் தானே இருக்கு. இத துண்டு துண்டா நறுக்கி வச்சா முளைக்குமா? ஓ, நல்லா முளைக்குமே. அப்படின்னா இந்த குச்சியை துண்டு துண்டா நறுக்குங்க. இங்கேயே நட்டு வைக்கலாம் தாத்தா. எப்பயாச்சும் நமக்கு பசிச்சுதுன்னா இந்த கிழங்குகளை பறிச்சு சாப்பிடலாம். இது மலைப்பகுதிப்பா, கல்லும் மண்ணுமா இருக்கும். இங்க இதெல்லாம் சரியா வளராது. வளருதோ இல்லையோ, நட்டு வைக்கலாம் தாத்தா. அட, இங்க விதைக்கிறது வீணாயிடும்பா. விதைச்சது முளைச்சா மரம், இல்லைன்னா மண்ணுக்கு உரம்னு நீங்க தானே தாத்தா சொல்லியிருக்கீங்க. நீங்க வெட்டி கொடுங்க, நான் நட்டு வைக்கிறேன் தாத்தா என்று அடம் பிடித்து கணேசன் நட்டு வைத்த 6 குச்சிகளில் 5 குச்சிகள் வளரவில்லை. ஒரே ஒரு குச்சி மட்டும் நன்றாக வளர்ந்திருந்தது. அந்த செடிதான் இப்போது அவரது கண்ணில் பட்டது. நன்றாக விளைந்திருந்த செடியை சுற்றி இருக்கும் மண்ணை கவனமாக பறித்து கிழங்குகளை வேரோடு கிள்ளி வெளியே எடுத்தார். மொத்தம் 12 கிழங்குகள் நன்றாக வளர்ந்திருந்தன. மறுபடியும் அவரது பேரன் கணேசனை நினைத்து கொண்டார். மறக்காமல் மீண்டும் அந்த குச்சிகளை 10 துண்டுகளாக நறுக்கி வேறு வேறு இடங்களில் நட்டு வைத்தார். பசிக்கு 2 கிழங்குகளை உரித்து சாப்பிட்டார். முன்பை விட சுவையானதாகவே இருந்தது. இலைகளை ஒடித்து ஆடுகள் சாப்பிடுவதற்காக கட்டி எடுத்துக்கொண்டார். அது மழைக்காலம் என்பதால் திடீரென மேகங்கள் கருத்தது. இனி மலையில இருக்கிறது ஆபத்து. மழை அதிகமா பெஞ்சிச்சுன்னா மலையில இருந்து மண் சரியும், பாறைகள் சரியும். அதனால ஆடுகளை எல்லாம் மலையில இருந்து கீழே ஓட்டினாரு. கீழே வந்ததும் விரைவா வீடு நோக்கி நடக்க ஆரம்பிச்சாரு. ஆடுகளும் அவரோட பின்னாடியே போச்சு. அவர் எதிர்பார்த்தது போலவே மழை பெய்ய தொடங்கியது. வீராசாமிக்கு கொடையெல்லாம் எதுவும் எடுத்துட்டு போற பழக்கம் இல்ல. 4 அடி தூரம் நடக்கிறதுக்குள்ள முழுசா நனைஞ்சிட்டாரு. ஆடுகளும் நனைஞ்சிருச்சு. எங்கேயுமே நிக்கல. மழையில நனைஞ்சபடியே வீட்டுக்கு நடந்து வந்தாரு. ஆடுகளை அதோட இடத்துல கட்டி வச்சாரு. ஆடுகள் முழுசும் நனைஞ்சிட்டதால நடுங்கிக்கிட்டே இருந்துச்சு. கிழங்குகளோட வீட்டுக்குள் நுழைந்தார் வீராசாமி. வீட்டு பாடம் எழுதிட்டு இருந்தான் கணேசன். செல்லக்குட்டி, தாத்தா வந்துட்டேன். அம்மா எங்கப்பா என்று கேட்டார். மாமா வீட்டுக்கு போயிருக்காங்க தாத்தா. ஏன் தாத்தா இப்படி நனைஞ்சுக்கிட்டு வந்தீங்க? மழை வந்துச்சுன்னா ஓரமா நின்னுட்டு வரலாமே. உன்னை பார்க்க தாண்டா ஓடி வந்தேன். நான் இங்க தானே இருக்க போறேன். இப்படி நனைஞ்சு போயிட்டீங்களே. கொடை தான் வீட்டுல இருக்கே, எடுத்துட்டு போயிருக்கலாம்ல தாத்தா. நான் நனைஞ்சா மட்டும் சண்டை போடுறீங்க, நீங்க மட்டும் நனையலாமா? மழை வரும்னு நான் எதிர்பார்க்கலப்பா. மழை வந்தா நான் குடை பிடிச்சுக்கலாம். ஆடுங்களுக்கு என்ன கொடையா இருக்கு? அதுவும் பாவம் தானே. அட, உன் தாத்தாக்கு ஒன்றும் ஆகாதுப்பா. என்ன தாத்தா இப்படி சொல்றீங்க? இந்தாங்க துண்டு, முதல்ல தலைய துவட்டுங்க. நான் துவட்டிக்கிறதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்ன தாத்தா சொல்லணும்? நீ சொன்னது நடந்துடுச்சுடா. என்ன நடந்துச்சு தாத்தா? நடந்ததை சொன்னார் வீராசாமி. ஐயா, நான் நட்டு வச்ச செடியில கிழங்கு முளைச்சிருச்சா? தாத்தா, எனக்கு கிழங்க வேக வச்சு தாங்க, சாப்பிடுறேன். அவன் கேட்டபடியே கிழங்கை வேக வைத்து கொடுத்தார். அவனும் சாப்பிட்டான். இரவானதும் சாப்பிட்டு விட்டு படுத்தார் வீராசாமி. மழையில் நனைந்து விட்டதால் அவரது உடல் நடுங்கிக் கொண்டே இருந்தது. மழை பெய்து கொண்டே இருந்தது. 2 கம்பளி போர்வைகளை எடுத்து வந்து அவருக்கு போர்த்தி விட்டான் கணேசன். ஆடுகளும் பாவம்பா, அதுங்க உடம்பும் நடுங்கிக்கிட்டே இருந்துச்சு என்றார் வீராசாமி. காலையில அதை பார்த்துக்கலாம் தாத்தா, நீங்க தூங்குங்க என்றான். பொழுது விடிந்தது. ஆனால் மழை விடவே இல்லை. தொடர்ந்து 3 நாட்கள் மழை பெய்து கொண்டே இருந்தது. வீட்டில் இருந்த தீவனம் எல்லாம் 2 நாட்களில் தீர்ந்துவிட்டது. இனி ஆடுகளுக்கு தீவனம் இல்லை. மேய்ச்சலுக்கு போய்தான் ஆக வேண்டும். கனமழை இல்லை என்றாலும் விடாமல் மழை தூறிக்கொண்டே இருந்தது. ஆடுகள் பசியால் கத்திக்கொண்டே இருந்தன. இன்னைக்கு ஆடுகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிட்டு போய் தான் ஆகணும். அதுங்க நனைஞ்சாலும் பரவாயில்ல என்று சொல்லியபடி கையில் குடையோடு வந்தார் வீராசாமி. ஆடு மேய்க்க போக வேண்டாம் என்று அவரது மகள் வள்ளியம்மை சொல்லியும் அவர் கேட்கவில்லை. வெளியே வந்தார். ஆட்டுப்பட்டிக்குள் இருந்து கணேசன் குரல் கொடுத்தான். தாத்தா, அப்பா உங்களுக்கு மழைக்கோட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு. அதை போட்டுக்கிட்டு வாங்க. அதுக்குள்ள ஆடுகளை நான் கூட்டிக்கிட்டு வரேன் என்றான். வீட்டுக்குள் சென்றார்.
அவரது மருமகள் ரெயின்கோட்டை அவரிடம் எடுத்து நீட்டினார். மழையில போகாதீங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. அதான் அவர்கிட்ட சொல்லி ரெயின்கோட்டை வாங்கிட்டு வர சொன்னேன். இத போட்டுக்கோங்க என்றார். நாம பட்னியா இருக்கலாமா? பாவம் அதுங்க. வாயில்லா ஜீவனுங்க. 3 நாளா ஒரே இடத்துல கட்டி போட்டிருக்கோம். அதுங்க பசியால துடிக்கிறத பார்க்கவே கஷ்டமா இருக்கு. அதான் ஆடுகள மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போறேன் என்றார். முடிவு எடுத்துட்டீங்க. உங்க வார்த்தைய எங்களால மீற முடியாது மாமா. போயிட்டு சீக்கிரமா வந்துடுங்க. மலை பக்கம் போக வேணாம் என்றார். சரிம்மா என்றபடியே ரெயின்கோட்டை போட்டுக்கொண்டார். இனி எந்த மழை வந்தாலும் அது தாங்கும். அது அவருக்கு சரியாக இருந்தது. வெளியே வந்தவர் ஆடுகளை பார்த்தார். அவரது கண்களை அவரால் நம்பவே முடியவில்லை. அத்தனை ஆடுகளுக்கும் ரெயின்கோட் மாட்டப்பட்டிருந்தது. 25 கிலோ அரிசி பைய அழகா 2 பக்கமும் நூலை பிரிச்சு விட்டு ஆட்டோட முதுகு மேல போர்த்திட்டு இருந்தான் கணேசன். அதோட கழுத்தோட முன்புறம் ஊக்கினால் சாக்கினை இணைத்திருந்தான். முதுகின் மேல் போர்த்தப்பட்டிருக்கும் சாக்கு காற்றில் பறக்காமல் இருக்க முன்னங்கால்களுக்கும் பின்னங்கால்களுக்கும் இடையே தளர்வாக ஒரு கயிறு போட்டு கட்டியிருந்தான். தாத்தா, உங்கள மாதிரியே இந்த ஆடுங்களுக்கும் மழைக்கோட் மாட்டியாச்சு. இனிமே அதுங்களோட உடம்பும் நனையாது. குளிர்ல உங்க உடம்பும் நடுங்காது என்றான் கணேசன். அடே, இப்படி செய்யணும்னு உன் தாத்தாக்கு தெரியாம போச்சேடா. நீ பெரிய ஆளா வருவடா என்று முத்தமழை பொழிந்துவிட்டு மகிழ்ச்சியோடு ஆடுகளை ஓட்டிக்கொண்டு கிளம்பினார். அரிசி சாக்கினால் செய்யப்பட்ட மழைக்கோட்டுகளோடு ஆடுகளும் ஒய்யாரமாக அவரது பின்னால் செல்ல ஆரம்பித்தன. இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்க அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அடுத்த கதையை நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.